இந்த வீடியோவில் 2017 ரெகுலேஷனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் பேப்பரில் நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எழுதலாம், எவ்வளோ மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் நம்ம எழுதணும், எழுதுனதுக்கப்புறம் எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம், ஹார்ட் காப்பி நம்ம எப்படி சென்ட் பண்ணணும் அண்ட் அதை பற்றின எல்லா ப்ரீஃபான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2017 ரெகுலேஷனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி 3 hours எக்ஸாம் 100 மார்க்ஸுக்கு எழுதுவோமோ அதே கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தான். பார்ட் ஏ 20 மார்க்ஸ்க்கு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்ட் பியில் 5 கொஸ்டின்ஸ் ஈச் 13 மார்க் 65 மார்க்ஸ்க்கு டோட்டலாக. பார்ட் சியில் ஒரே கொஸ்டின் இருக்கும், அதில் உங்களுக்கு ஆட் சாய்ஸ் இருக்கும். 15 மார்க் கொஸ்டின் அது. ஸோ டோட்டலாக 15 மார்க்ஸ். ஸோ 15 + 65 + 20 100 மார்க்ஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை டைரெக்டாகவே யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் பிளாட்ஃபார்மை நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். சில காலேஜஸில் வந்து உங்களுக்கு டீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் பேப்பர் ½ an hourக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மார்னிங் 4 noon எக்ஸாம்னா 10 o'clock ஸ்டார்ட் ஆகும், 9:30க்கு கொஷின் பேப்பர் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர்நூன் 2 o'clock எக்ஸாமுக்கு 1:30க்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஷின் பேப்பரை ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு அது உங்களுடைய கொஷின் பேப்பர் தானா, உங்களுடைய சப்ஜெக்ட் கோடா அப்படின்னு ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ரௌசரில் போய் கூகுள்னு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் ஆவீங்களே அதே மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிட்டு அந்த லாகின் பண்ணதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த 3 டாட்ஸாக வந்து 9 டாட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் போயிட்டு உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் நம்ம எந்த ஜிமெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணமோ அந்த மெயில் ஐடி கேட்கும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளில் ஜாயின் கிளாஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஜாயின் கிளாஸில் நம்ம இப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் கோடு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த கிளாஸ் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் கிளாஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க் கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியும் கொடுப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும் அது. பட் உங்களுடைய மொபைலில் நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும், ஜிமெயிலுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ கிளாஸ் கோடு என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் ஆகும், அதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே கிளாஸ் கோட் வந்து ஒரு 5 to 7 letters தான் இருக்கும். அண்ட் அதில் எந்த ஸ்பேசஸோ சிம்பிள்ஸோ அதில் இருக்காது, லெட்டர்ஸும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஜாயின் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் காலேஜில் க்ரியேட் பண்ண ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ரூம் இப்போ நான் வந்து உங்களுக்கு டம்மியாக ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் காமிக்கிறதுக்காக, மார்க் ஓப்பன் புக் டெஸ்ட்டுன்னு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட் கோடில் அல்லது உங்களுடைய ரெகுலேஷனில் என்ன கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த கிளாஸ் ரூம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு அன்னைக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு எந்த கொஸ்டின் பேப்பரோ அந்த சப்ஜெக்ட் கூட பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில இடத்துல சில காலேஜஸில் வந்து ஒரு ரெகுலேஷனுக்கு ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2017 ரெகுலேஷன்னா உங்களுக்கு அதில் என்ன சப்ஜெக்ட் அன்னைக்கு எக்ஸாம், அதில் என்ன சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் CS 8391 தான் இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இங்கே உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது நான் ஒரு டம்மி கொஸ்டின் பேப்பர் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணது அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ விண்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். அப்புறம் நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் அங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் மொசிலா யூஸ் பண்ணுறதுனால தனியாக எனக்கு இப்படி சேவ் பண்ணணுமான்னு கேட்குது.
நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகி கீழே டாஸ்க் பாரில் அது தெரியும். ப்ரௌசரில் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மொபைல்லையே நாங்கள் கொஸ்டின் வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஜாயின் கிளாஸ்னு அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கிளாஸ் கோட் கொடுத்துருக்காங்களோ அந்த கிளாஸ் கோடை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜாயின் பட்டன் அது எனேபிள் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகிடும். மார்க் ஓப்பன் புக் டெஸ்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன கிளாஸ் ரூம் அசைன் பண்ணியிருக்காங்களோ அது ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த கொஷின் பேப்பருக்கு இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த ஓப்பன் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நீங்கள் கூகுள் ட்ரைவும் அப்ளிகேஷனாக உங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பாப்அப் பட்டன் ஆரோ மார்க் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகைன் அந்த 3 டாட்ஸை யூஸ் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கான ஒர்க். எப்படி நம்ம ஆன்சர் பேப்பர் ரைட் பண்ண போகிறோம், அதோடைய ப்ரொசீஜர் என்ன? Students have to write the examination in the A4 size paper on both sides which is limited to 30 pages. ஸோ மொத்தம் 15 sheets A4 sheets எடுத்துக்கோங்க. A4 ஷீட்டில் தான் எழுதணும். A4 ஷீட் இல்லை பேப்பரில் வேறு எதுலையாவது இருந்து எடுத்தோம், நோட்டில் இருந்து எடுத்தோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அண்ட் டபுள் சைட் நீங்கள் எழுதணும். ப்ளூ அல்லது பிளாக் பெனில் மட்டும் தான் எழுதணும். அண்ட் ஏதாவது நம்ம ஸ்கேன் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிடலாம், அல்லது A4 ஷீட் தானே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய சப்ஜெக்ட் கோட் இதெல்லாம் நீங்கள் பேஜில் டாப்பில் எழுதணும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களுடைய பேஜ் நம்பர்ஸ், ஸோ 1 2 3 4 till 30 வரைக்கும் எழுதணும். அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் பாட்டம் ஆஃப் த பேஜில் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஃபைல் நேம் எப்படி இருக்கணும்னா ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதி ஹைஃபன் போட்டு, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாது, ஹைஃபன் போட்டு அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் அந்த எக்ஸாம் பேப்பரோ அந்த சப்ஜெக்ட் கோடை நம்ம போடணும். அப்புறம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு ஐடி, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அதில் தான் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் 3 hours எழுதுறீங்கன்னா வித்தின் 1 hourல நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணணும். அண்ட் நீட் ப்ரெசன்டேஷனில் எழுதணும். பிகாஸ் இது ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படின்னால போன எம்சிக்யூ மாதிரி சாஃப்ட்வேர் தான் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஸ்டாஃப் தான் வேல்யூவேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 30 பேஜஸ்னால் 30 பேஜஸ்க்கும் எழுதுங்க. நம்ம எப்படி ஒரு 42 பேஜஸ் பேப்பரில் எழுதுகிறோமோ அதே கண்டென்ட் தான் இந்த 30 பேஜஸில் இருக்க போகுது. பிகாஸ் த சேம் பேட்டர்ன், சேம் டைமிங் தான். பட் உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாகவே உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதனால் இந்த 15 பேஜஸ் எழுதுறது, 20 பேஜஸ் எழுதுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு 30 பேஜஸும் எழுதுங்க. ஸோ எப்படி அலோகேட் பண்ணி எழுதுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி நோ கொஸ்டின்ஸ் ஷுட் பி மிஸ்ட். ஸோ எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் நான் இந்த மாதிரி காலம் போட்டு உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 1 centimeter ஸ்பேஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாக 0.5 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படியும் இண்டெக்ஸ் எழுதும் நம்பர்ஸ் போடுவோம், கொஸ்டின் நம்பர்ஸ் போடும்போது கொஞ்சம் தள்ளி தான் போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கணும், நம்ம கண்டென்ட் அதிகமாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம். ஸோ என்ன நேம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு என்ன நேம் இருக்குதோ அந்த நேம் தான் நீங்கள் எழுதணும். அப்புறம் அன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறோமோ அந்த சப்ஜெக்டுடைய கோட், கீழே அன்னைக்கு எக்ஸாம் எழுதுகிற டேட், அடுத்தது சென்டரில்
பேஜ் நம்பர்ஸ், ஸோ 1 2 3 4 அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரும் ப்ராப்பர் சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ உங்கள் நிக் நேம் சிக்னேச்சரோ இல்லை ஏதாவது ஒரு சிக்னேச்சர் போடலாம் அப்படின்லாம் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அண்ட் எங்கெல்லாம் அத்தரைஸ்டாக நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சிக்னேச்சர் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜஸ். ஸோ எப்படி நம்ம பேஜஸை அலோகேட் பண்ணி பேஜ் நம்பர்ஸ் எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் 1, அதுக்கு பேக் சைடு பேஜை வந்து மேலே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது செகண்ட் பேஜ். அடுத்தது தேர்ட் பேஜ், அதுக்கு பேக் சைடில் ஃபோர்த் பேஜ், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட் ஏ எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 5 பேஜஸை நம்ம பார்ட் ஏ எழுதுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு பேஜுக்கு 2 கொஸ்டின் எழுதுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் எழுதுங்க. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக கண்டென்ட் பார்த்து டெஃபினிஷன்ஸ்லாம் கேட்டாலும் டெஃபினிஷன் எழுதி ஏதாவது ஒரு டயக்ராம் வரைங்க. நெட்டில் பார்த்து தான் எழுத போகிறீங்க, ஸோ சர்ச் பண்ணி டயக்ராம்ஸ் வரையலாம். நான் சொல்கிறது இதெல்லாம் தியரிக்கு. ப்ராப்ளமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் பி வந்து 6th பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 11th கொஸ்டினை 4 பேஜஸ். ஸோ ஒவ்வொரு பார்ட் பி கொஸ்டின்ஸ்க்கும் 4 பேஜஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ 13 மார்க் கொஸ்டினுக்கு 4 பேஜஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து 8 மார்க் 4 மார்க் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி, பட் ஒரு 11th கொஸ்டின் அப்படின்னு எடுத்தால் அதுக்கு 4 பேஜஸ் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் 10th பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகெயின் 4 பேஜஸ். 13th கொஸ்டின் 14th பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 14 15 16 17. அப்புறம் 18th பேஜில் 14th கொஸ்டின், அதுக்கு ஒரு 4 பேஜஸ் ஆன்சர் எழுதுங்க. அப்புறம் 15th கொஸ்டின் பேஜ் நம்பர் 22லேருந்து 25 வரைக்கும் ஆன்சர் எழுதுங்க. ஸோ இது இப்படி தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது, இது என்னுடைய சஜஷன். ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா நீங்கள் 30 பேஜஸையும் வைஸாக நீங்கள் மேனேஜ் பண்ணி எழுத முடியும். கண்டென்ட் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் பார்ட் சி, ஸோ இது 15 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் தனியாக 5 பேஜஸ் வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 16 மார்க் கொஸ்டின் 26th பேஜ்லேருந்து 30th பேஜ் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த லைன்ஸ், இந்த உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பேஜ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில் நீங்கள் எழுதுறதுக்கு. அண்ட் டைம் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம்னா முந்தின நாளே இந்த மாதிரி 30 பேஜஸை எடுத்து அலோகேட் பண்ணி இந்த உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நேம் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே எக்ஸாம் இருந்ததுன்னா ஆஃப்டர்நூனுடைய எக்ஸாமையும் சேர்த்து முந்தின நாளே பேப்பர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்படி டைம் அலோகேட் பண்ண போகிறேன் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னா, எப்போவுமே ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ½ an hourக்கு முன்னாடி அவங்க கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபோர்நூனாக இருந்தால் 9:30க்கு, ஆஃப்டர்நூனாக இருந்தால் 1:30 PM அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 minutes இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி உங்கள் பேப்பரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 30 minutesஸை நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஆன்சரை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 9:30 to 10 o'clock, 1:30 to 2 o'clock சர்ச் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கு, டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக்கை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போவே எந்தெந்த பேஜஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சிலபஸை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதில் பேஜ் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சிஎஸ்சி ரிலேட்டடில் நான் சொல்லணும் அப்படின்னா, டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதமில் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் சிலபஸை பார்த்து இந்த பேஜ் நம்பரில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த பிடிஎஃப் உடைய நம்பரை உங்கள் கொஸ்டின் பேப்பர் பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பேப்பர் ரஃப் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுடைய ஃபஸ்ட்டு எல்லா பார்ட் பி பார்ட் சிக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். 2 marks கூட நம்ம கூகுள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 2 marksஸாக இருந்ததுன்னா நீங்களாவே எழுதிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் ஈஸியாக கூகுள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த 30 minutesஸை ஆன்சர் சர்ச் பண்ண யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்ட் ஏ எழுதுறதுக்கு 30 minutes யூஸ் பண்ணுங்கள், தட் இஸ் 10 to 10:30. பார்ட் பி கொஸ்டின், பார்ட் சி கொஸ்டின் எழுதுறதுக்கு ஈச் 25 minutesஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 o'clock நீங்கள் எக்ஸாம் முடிச்சிடலாம். ஸோ இதுதான் நான் அலோகேட் பண்ணியிருக்கிற டைம். இப்போ நீங்கள் பார்ட் ஏக்கு 30 minutes யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 5 sheets வந்து 5 pages வந்து நம்ம பார்ட் ஏக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 30 minutes யூஸ் பண்ணிக்கோங்க.
மார்னிங் எக்ஸாம்னா 10 to 10:30, ஆஃப்டர்நூன்னா 2 to 2:30. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது வந்து மார்னிங் எக்ஸாமோட டைமிங்காக நான் சொல்கிறேன். நீங்கள் அதையே அப்படியே உங்களுடைய ஆஃப்டர்நூன் டைமுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, அலோகேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட் பியில் 11th கொஸ்டினுக்கு 10:30 to 10:55, அது ஒரு 25 minutes. அடுத்து 12th கொஸ்டினுக்கு 10:55 to 11:20, அது ஒரு 25 minutes. 13th கொஸ்டின் 11:20 AM-லேருந்து 11:45 வரைக்கும். தென் 14th கொஸ்டின் 11:45லேருந்து 12:10 வரைக்கும் அதோடைய ஆன்சர்ஸ் எழுதுங்க. 15th கொஸ்டின் 12:10 to 12:25 PM-க்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் சி 12:25லேருந்து 1 o'clock. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் 1 o'clock-குள்ளே நீங்கள் உங்களுடைய பேப்பரை நல்லாவே நிறைய கண்டென்ட்டில் நீங்கள் எழுதிடலாம். இதில் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும். நான் ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு 5 minutes இருந்தால் போதும், சில மேக்ஸிமம் எனக்கு 15 minutes இருந்தால் போதும், நான் ஸ்கேன் பண்ணி என்னுடைய பேப்பரை நான் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 45 minutes உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த 1 o'clock-லேருந்து 1:45 அதில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பார்ட்டியே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலை அப்படி இருக்குது, இல்லை மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸாக இருக்குது, உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க நெட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு ஸ்கேன் அண்ட் சப்மிட். நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஸோ அதுதான் ஒரே வே. ஸோ கேம் ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெட்டர் எனக்கு தெரிஞ்சது கேம் ஸ்கேனர், பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் மோடில் உங்களுக்கு க்ராப் பண்ணியே வந்துடும், டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ கேம் ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும். அந்த கேமரா சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேஜஸ் எடுக்கணுமோ அதை நீங்கள் வந்து பேட்ச் மோட்னால் அந்த கீழே கேமரா சிம்பிளுக்கு பக்கத்தில் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, நெக்ஸ்ட் பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாட் வச்சு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் பேட்ச் மோட். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு எம்டி A4 ஷீட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 ஷீட்ஸை வந்து நான் ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 செகண்ட் பேஜை ஸ்கேன் பண்ணணும், 2 நெக்ஸ்ட்டு 3rd பேஜ் ஸ்கேன் பண்ணியாச்சு. அடுத்து 4th பேஜ் ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த பேப்பர் நம்ம ஸ்கேன் பண்ண பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாகவே உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி வந்துடும். அண்ட் அந்த பின்னாடி வந்து அந்த கிளாத்து தெரியுதுல்ல, அதெல்லாம் இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேப்பரை மட்டும் ஸ்கேன் பண்ணிடும். ஸோ நம்ம எப்படி ரீநேம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரீநேம் பண்ணுறதுக்கு அந்த மேலே கேம் ஸ்கேனர் 061-2021 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரீநேம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் உங்களுடைய சப்ஜெக்ட் கோட், அன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோட், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு MG808501 அப்படின்னு கொடுத்து அந்த டிக் மார்க் இருக்குல்ல, அதுதான் சேவ் பட்டன், அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். அப்புறம் இதை நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அங்கே பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய லோக்கல் டிவைஸில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் டு லோக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எப்படி ஸ்கேன் பண்ணுறது. அண்ட் ஸ்கேன் பண்ணது உங்கள் மொபைலில் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா கேபிளை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லை மொபைல்லையே நம்ம அப்லோட் பண்ணலாம், அதுவும் ஈஸி தான். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, எப்படி கிளாஸ் ரூமில் உங்கள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களோ அதே மாதிரி அகெயின் கிளாஸ் ரூம்குள்ளே போங்க. போயிட்டு எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஒர்க் அப்படின்னு இருக்கும், அதில் ஆட் அட்டாச்மெண்ட்டுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாத் எந்த இடத்துல அந்த ஃபைல் நீங்கள் இப்போது ஸ்கேன் பண்ணது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் கேம் ஸ்கேனர் ஆப்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அது அட்டாச் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். மார்க் as டன் டர்ன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த டர்ன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த ரீசப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, பிகாஸ் நான் 2 times ட்ரை பண்ணனால எனக்கு அப்படி வருது. பட் மற்றபடி உங்களுக்கு வந்து டர்ன் இன் ஆப்ஷன் கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காகவே சப்மிட் ஆகிடும். ஸோ ஒர்க் சப்மிட்டட்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே கிளிக் பண்ண தேவையில்லை, நீங்கள் சென்டர் பட்டன் கொடுத்து நீங்கள் வெளியில் வந்துட்டால் கூட போதும், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒர்க்கும் அதில் பண்ண தேவையில்லை. இதே இது நீங்கள் ப்ரௌசரில் பண்ணிங்கன்னா சேம் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் ஆர் கிரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ எந்த பார்த்தோ அதை பார்த்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுக்கும். அப்புறம் டர்ன் இன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். டர்ன் இன் அகெயின் டர்ன் இன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, அன்சப்மிட் கொடுக்கக்கூடாது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம், அவ்வளோதான். ஓகே, ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு த்ரெட்டுனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய A4 ஷீட்ஸை எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட். இப்போவே வந்து ஒரு போஸ்ட் எங்கே போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து கிளாத் லைன் கவரில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ எதுலையாவது ஃபோல்டு பண்ணி சின்ன கவருக்குள்ளே வச்சு அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டை டிஸ்பேட்ச் பண்ணக்கூடாது. ஒரு கிளாத் லைன் கவர் அல்லது A4 சைஸ் உடைய சைஸுக்கே அந்த ஷீட் கவர் வாங்கி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் பண்ணணும், கொரியர் பண்ணக்கூடாது. உங்களுடைய பிரின்சிபல் லைக் உங்களுடைய காலேஜுடைய அட்ரஸ்க்கு பிரின்சிபலுடைய நேம் போட்டு டு த பிரின்சிபல் உங்கள் காலேஜ் அட்ரஸ் போட்டு தான் நீங்கள் அனுப்பணும். உங்கள் காலேஜுடைய நம்பர், ஏரியா எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ மார்னிங் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனே நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களுடைய போஸ்ட்டை புக் பண்ணிடணும். ஓகே, பிகாஸ் அந்த டேட் அண்ட் டைம் எல்லாம் நோட் பண்ணுவாங்க. உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் அதை ரிசீவ் பண்ணும்போதும் நீங்கள் எந்த டைமில் போஸ்ட் பண்ணிங்க, எந்த டேட்டில் போஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை நோட் பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் அதில் ஏதாவது ஒரு வே வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா உங்களை ஆப்சண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் எக்ஸாமாக எழுதுனீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், இதுதான் ப்ராக்டர்டு எக்ஸாம் இல்லையே, இதில் எப்படி மால் ப்ராக்டிஸ் நம்மளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன் மோடில் நடக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் பிளேஸில் இருந்து தான் இந்த எக்ஸாமை எழுதணும். காலேஜில் போய் எழுதுறதோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து எழுதுறதையோ அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து போஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ இன்ஸ்டிடியூஷனுக்கு எங்கே இருந்து வருது அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடு பக்கத்திலே இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்கும், அல்லது பைக்கில் போகிற ஒரு 5 to 10 minutes டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக போய் நம்ம காலேஜ்லேயே ஆன்சர் ஸ்கிரிப்டை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. செகண்ட், submitting more than one copy of the answer script for a particular subject will be considered as malpractice activity. ஸோ நீங்கள் 2-3 ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணுறதோ அல்லது போஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. தேர்ட், ஹேண்ட் ரைட்டிங் வெரிஃபிகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஹேண்ட் ரைட்டிங் அவைலபிள் வித் அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு தேல் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வெரிஃபை பண்ணுறதுக்கு. மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அகைன் it will be considered as malpractice. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.